ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கர்நாடகா ஸ்பெஷலுங்க. இந்த வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும், குவிக்காகவும் செஞ்சிடலாம். சுத்தமாக ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தால் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸை மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய சேஞ்சஸோடு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு சொல்லி கொடுத்துருக்கேன். கர்நாடகா ஸ்பெஷல்னாலும் தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே போல் இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷலுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சிகப்பு பூசணிக்காய். இது சின்ன சைஸு. இது குன்னூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முந்தி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள். அதில் சிகப்பு பூசணிக்காவை துருவி அதில் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஃபனு ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு இதில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அந்த குழம்பு நமக்கு டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது 2 in 1 இன்னைக்கு. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி தேங்காய் நம்ம எடுத்துக்க போகிறோம். வெள்ளைக்கடலை வேக வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சாப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் தோலோடு தான், இது ஃபுல் தோல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி தோலோடு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது குவிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதனால் இந்த தோலோடு இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே டைமில் காய் கொஞ்சம் கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதில் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால இதில் கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பூசணிக்காய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுக்கணும். ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த இதுவும் சேர்க்கறதில்ல, பருப்பு வகைகளும் சேர்க்கறதில்ல, பொட்டுக்கடலை, கெசகெசா அது மாதிரி எதுவுமே சேர்க்கறதில்ல. அதனால இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தாகணும். இப்போ இதுக்கு ஜீரகத்தோட இதில் அவங்க பேடகி மிளகாய் ஒன்றும் பச்சை மிளகாய் ஒன்றும் போடுவாங்க. நான் இன்னைக்கு பழுத்த மிளகாய் 2 இருக்கிறதால அதையே நான் இதில் போட்டுடுறேன். நமக்கு தகுந்த மாதிரி காரத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது அனல் இப்போ நான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த விழுது அரைக்கிறதுக்குள்ளேயே பூசணிக்காய் வெந்து போச்சு. இப்போ நம்ம விழுது போட்டு மீதியும் கொதிக்க விடும்போது நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இது முக்கால் பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மூக்கடலை, அதாவது ஒயிட் சென்னா எடுத்துக்கணும். இந்த குழம்புடைய ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க மெயினாக. இப்போ இதில் நம்ம இந்த விழுதை சேர்த்துடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இந்த குழம்பு. இது கொஞ்சம் நொய்யாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்க்குறேன், மிக்சிலேருந்து தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இதை நிதானமாக கலந்து விடுங்க. ஏன்னா பூசணிக்காய் உங்களுக்கு நாம் அவசரமாக கலந்தோம் அப்படின்னா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இதில் புளி தண்ணி சேர்க்க மாட்டாங்க, பெருங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அதே போல் நான் பெருங்காயம் சேர்க்குறேன். ஏன்னா இதில் மூக்கடலை நமக்கு நல்ல கேஸ் ஃபார்ம் ஆகும், நல்ல ப்ரோட்டீன் இருந்தாலும் அந்த கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நான் அதை பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போது இதில் அவங்க வெல்லம் நல்ல ஒரு இந்த கரண்டி அளவுக்கு வெல்லம் சேர்ப்பாங்க. அந்த வெல்லம் நம்ம விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதே போல் இதில் நான் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்க்குறேன். ஏன்னா அந்த பூசணிக்காவுக்கு புளிக்கரைசல் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ அனல் நான் சேர்த்து வச்சுருக்கேன்.
இப்போ குழம்புடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக செய்வாங்க. இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்கிறதுக்கோசம் நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன், கொதிக்க விட்டுறேன். இப்போ வெல்லம் வந்து நம்ம விருப்பத்துக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம். அதாவது அந்த பூசணிக்காவோட டேஸ்ட்டு நேச்சுரலாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுடலாம். இல்லை வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் போட்டாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, ஜீரகம், வரமிளகாய் தாளிச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை அதில் போட்டிருக்கோம். நல்லா கதை நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு காரம் எல்லாமே கச்சிதமாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம திக்காக ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இன்றைக்கி இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு, அது மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது வந்து சாதத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் உங்களுக்கு திக்னஸும் கொடுத்துடும். அதே போல் நீங்கள் வெல்லம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு இது சரியாக போகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இனிப்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பூசணிக்காவோட ஸ்வீட்னஸ் எங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கர்நாடகா ஸ்பெஷல். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறது பெருங்காயம், புளிக்கரைசல். அது மட்டும்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். என்னுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு கோடு போட்டால் போதும், அதில் பல வித்தியாசமான விஷயங்கள் செய்வாங்க. அதனால இதையும் அவங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கர்நாடகா ஸ்பெஷல் இந்த பூசணிக்காய் வெள்ளைக்கடலை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இப்போது இதுக்கு வந்து மேட்சிங்காக நான் வந்து ராகி சப்பாத்தி செய்ய போகிறேன். அது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.